வணக்கங்க வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. எப்பாடா ஒரு வழியாக இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தாவேகாவுக்கு 146 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதில் 26 பேர் அதிமுகவில் இருந்து ரெண்டாக உடைந்து பிளவாக சேர்ந்தவர்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றை கரைக்கும் பேதியில போகும். இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா, உயர்நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட போறார். கட்சி தாவல் சட்டம் இதுதான் ஆக போகுது. இன்னொன்னுங்க, இன்னைக்கு தாவேகாவினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாரையும் நேரே போய் பார்த்துட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை மட்டும் போய் இதுவரைக்கும் பார்க்கல. அது என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? செங்கோட்டையன் தான் அவரை பார்க்க விடல. அவர் கையெடுத்து கும்பிட்டார், எல்லாரும் பார்த்தோம். அதையே விஜய் அவர்கள் கண்டு கொள்ளும். செங்கோட்டையன் இல்லை, யாரு சொன்னாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு தனி அறிவு திறமை உண்டு. இல்லைன்னா இன்னைக்கு அவரு தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஆட்சியில் அவர் அமர முடியாது. அவருடைய பார்வையே ஒரு புலிப்பார்வை. அவருக்கு கண்ணு 2 கண்ணு கிடையாது, 4 கண்ணு கிடையாது, 6 கண்ணு இருக்கு. அவருக்கு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஆனால் இவ்வளவு அறிஞ்சிருந்தும் எல்லாரையுமே பார்த்தார். நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒருங்கிணைப்பாளர் சீமானை முதற்கண்டு தேடி போய் பார்த்துட்டாரு. இந்த எடப்பாடி பழனிசாமியை ஏன் இன்னும் பார்க்கவில்லை? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமினா யாரு? அவர் என்ன மாதிரி முதலமைச்சர் ஆனாரு? பணம் 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 பணத்தை மட்டுமே தான் அவர் கொடுத்து முதலமைச்சர் ஆனார் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் செங்கோட்டையனே சொன்னாரு, ராத்திரி வரைக்கும் என்னதான் சிஎம் பண்ணாங்க. காலையில பார்த்தா பணத்தை கொண்டு போட்டுட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு அவரு சிஎம் ஆயிட்டார். அப்படிப்பட்ட அந்த எடப்பாடி பழனிசாமி பணத்தாலேயே எல்லாம் செய்தார். கட்சியில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு? பொதுக்குழுவை கூட்டினார். அங்கேயும் பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் உள்ளவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த பணத்தினுடைய ஆணவம், கர்வம் இன்னைக்கு விஜய் அவர்களிடம் செல்லுபடி ஆகல. இதுதானே, பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம் நினைக்க முடியாது. எதை வாங்க முடியுமோ அதை தான். இன்னும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பணம் இருந்தால் தாய் தகப்பனை தவிர எல்லாத்தையும் வாங்கலான்றாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கிட்டையும் வாங்க முடியாது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர். அப்படிப்பட்ட பொதுவான முதலமைச்சரே எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே இல்லை, புறக்கணித்து விட்டார். அதையும் தாண்டி இன்னைக்கு காலையிலே விஜய் அவர்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அதிமுகவின் லீடர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீடர் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருந்ததுக்கு அவங்களுக்கு நன்றின்னு போட்டிருந்தது. அதுல என்ன போட்டிருந்தது தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லீடர் வி.கே. சசிகலா அம்மையாருக்கு நன்றின்னு போட்டிருந்தது. அப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் கையில கொடுத்தா காப்பாற்ற முடியும்? அதுக்கு சரியான லீடர்ஷிப் யாரு அப்படி என்பதை விஜய் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இன்னைக்கு 1 கோடி 2 கோடி 8 கோடி பேருடைய தலைவர் விஜய் அவர்களே தன்னுடைய
பதிவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லீடர் வி.கே. சசிகலா அம்மையார்னு போட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போ அவருக்கே புரியுது எடப்பாடி பழனிசாமி போலியான ஒரு பொதுச் செயலாளர், அவர் உண்மையான பொதுச் செயலாளர் இல்லை. இன்னைக்கு பணபலமே இல்லாமல் தாவேக்கு ஆட்சியில் இருக்கு. எல்லாரும் ஓட்டுக்கு பணத்தை மாறி மாறி வீசினாங்க, எந்த பணத்தையும் கொடுக்கல. வேட்பாளர் யாருன்னே தெரியல, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் விஜய் விஜய்னு ஓட்டு போட்டாங்க. அந்த அலை, ஸோ இன்னைக்கு அந்த அலை, விஜய் என்கின்ற அலை எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறார். இதுக்கு மேல வேற என்ன நமக்கு சாட்சி வேணும்? அவரே சொல்லிட்டாரு. அவரே அதிமுகவினுடைய லீடர்ஷிப் வி.கே. சசிகலா அம்மையார்னு போட்டார். எல்லாரும் நீங்க அதை வேணா பாருங்க. இன்றைக்கு காலையில் விஜய் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்க என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமியை எங்கிருந்து அவர் மதிப்பார்? கண்டுகொள்ளவே மாட்டார். இன்னும் இருக்கு, ஆப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள இந்த கொடநாடு கொலை வழக்கை விஜய் அவர்கள் கையில் எடுக்கணும். ஏன்னா யாருமே அதுக்கு இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. அந்த கொலை வழக்கை அம்மாவின் மீது விஜய் அவர்களுக்கு உண்மையிலே ஒரு பற்றுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த கொடநாடு கொலை வழக்கை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிக்கு மரண தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அதிமுகவினுடைய லீடர்ஷிப் சின்னம்மா என்றுதான் தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களே கூறிவிட்டார். இதுக்கு மேலே யாரும் கூற வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.